அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் கம்பு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். கம்பு தோசை எப்போவுமே கம்பு நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இதை நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். அப்படி நீங்கள் வறுக்கலை அப்படின்னா முளைக்கட்டிக்கலாம். முளைக்கட்டி ஊற வைக்கணும். இந்த 2 மெத்தடு தான் கம்புவும் சமைக்கணும். ஒன்று வறுக்கணும், அப்படி இல்லாட்டி முளைக்கட்டணும். அந்த மெத்தடில் தான் இந்த கம்புவை சமைக்கணும். இதே மெத்தடு தான் ராகியையும் நம்ம யூஸ் பண்ணணும். ராகியும் கம்பும் நம்ம வறுக்கணும் அல்லது முளைக்கட்டணும். இது நம்ம வறுத்து ஊற வச்சோம் அப்படின்னா ஊற வைக்கிறதுக்கு ஒரு 7 மணி நேரம், அதே மாதிரி புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 7 மணி நேரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது தோசையோ இட்லியோ நம்ம பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை 400 கம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 உளுந்து எடுத்துக்கோங்க. அளவு நல்லா கரெக்டாக இருக்கும். தோசை சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்கள் ராகியையும் சமைச்சு பாருங்கள். தோசை அருமையாக சூப்பராக வரும்.